இப்போ எலெக்ஷன் வருது, அதனால வந்து அவரை வந்து ஆஃப் பண்ணணுன்றதுக்காக பண்ண ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு இருக்குது. அதெல்லாம் தாண்டி இதை வந்து நம்ம அந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே முடியாது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு பெட்டிஷன் வந்து சங்கீதா அவர்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை அனுபவிச்சாங்கன்றது வந்துட்டு அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ இன்னொன்று நம்ம நிறைய டிவோர்ஸ் கேசஸ் பற்றி பேசும்போது நம்ம சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஒருத்தவங்க ஸ்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃபை லேட்டர் ஸ்டேஜில் அவங்க கொடுத்து தான் ஆகணும். அது வந்து நம்ம கிரிமினல் கேசஸ் பற்றி பேசும்போது பேசியிருக்கோம், சிவில் கேசஸ் பற்றி பேசும்போது நம்ம பேசியிருக்கோம். ஈவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் எந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும் அதோட அவங்க வேலை முடிய போகிறது கிடையாது. அதில் என்னென்ன விஷயத்தை ஸ்டேட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் சப்சிக்வெண்ட்டாக அவங்க என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் 1 நான் இதை சொல்லியிருக்கேன், பாயிண்ட் 2 இந்த மாதிரி 3, 4 இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னா அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக அட்டாச்டு எவிடன்ஸோ இல்லை சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸோ அவங்க லேட்டர் ஸ்டேஜில் வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணும்போது அவங்க சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில் இந்த கேஸ் என்ன சொல்லப்பட்டதுன்னா நேத்தி தான் வெளியில் வந்திருக்கு. ஃபார் தி லைக் சோஷியல் மீடியா ஆர் லைக் பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் பேசும் பொருளாக விவாதிக்கும் ஒரு பொருளாக வந்து இன்னைக்கு இது மாறி இருக்கு.